கருவாடு ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து பண்ண உங்ககிட்ட இருக்கிற ஆட்மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பண்ணாக்க சில எஃபெக்ட் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்கா அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா பிளாக் தான் இருக்கும். ஸோ மீதி இருக்கிற எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு எங்கே இருக்குனாக்கா இதே ப்ரீசெட்டு கீழே வந்து பண்ண என்னோடய பேஜில் செகேட்டு ப்ரீசெட்னு வந்து பண்ண ஒரு தனியாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கில் வந்து பண்ண ஏதாவது டைமிங் இது ஓடிச்சுனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண டவுன் ஷோகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் உங்கள் ஆட்மோஸ்டில் அதுவும் வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். இதில் தான் நம்ம வந்து பண்ணாக்க அந்த 3D எஃபெக்ட் அங்கே ஒரே ஒரு இடத்துல வரும் பாருங்கள். ஸோ அதையும் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அதில் யூஸ் பண்ணிக்கிறேன். சீக் எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் நான் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண பார்க்கலாம், ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து நம்ம 4:5 கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நம்ம எடிட் பண்ண ஒரு பிக்கை வந்து பண்ணாமல் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தெரப் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணின பின்னாடி மேலே சூப்பர்ட்னா இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் இருக்கிற ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாருங்க அது கீழே போய்ட்டு கீழே ஷோ பண்ணினாக்கு சுந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கையும் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மறக்காமல். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணாக்கா அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்கோட ஒரு ப்ரீசெட் நம்ம இன்புட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு 3 க்ரீன் கலர் இருக்கா. ஸோ இதில் எப்படி பீக் ஆட் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு கீழே அந்த க்ரீன் கலர் இருக்கா, அது கீழ் போயிட்டு இந்த சைடில் கலெஃபின் இருக்கு பாருங்கள், அது கீழ் போயிட்டு சைடில் ஸ்டாரிங் கீழ் போயிட்டு இப்போ நான் 4:5 பிக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை எடுத்து நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தா மட்டும் போதும், கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்குது, அதுலேயும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் பிக்கு இங்கே இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு க்ரீன் கலர் இருக்குது, அதுலேயும் சேம் அதே பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ ஸோ அந்த பிக்கை வந்து பண்ணாக்க இந்த 3த்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணலாமல் ஃபஸ்ட்டு இந்த கரெக்டாக அந்த பிக்கு முடிவு எடுத்து கொஞ்சம் கரெக்டாக 2.12 செகண்ட் கிட்ட வந்துட்டேன். இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நம்ம எடிட் பண்ண ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் நெத்தர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்கி ஸ்டெயின் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் வேர்ப் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும், அதை கீழ் போயிட்டு சேனல் செட்டிங் கீழ் போயிட்டு அந்த சைடில் மிரர் ஆஃப் இருக்கு பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக 3D எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, இதை நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க அடுத்தது இந்த பிளாங்காக இருக்கு பாருங்கள், இதை நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் போயிட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து பண்ணாக்க அந்த மூவ் ஃபிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படிங்க பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்டாக இன்புட் பண்ணிங்களா, ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணால் ஒரு ஆரஞ்சு கலர் பாருங்கள், அதிலே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு காப்பில் இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க மீன் ஆட் பண்ண பிக்கு அடுத்து வந்து பண்ண 2 புக் மார்க் பாருங்கள், கரெக்டாக செகண்ட் புக் மார்க் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மார்க்காக நீங்கள் செக் பண்ணுங்கள், இது கரெக்டாக தான் இருக்கா. மறுபடியும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மார்க்கு நான் செக் பண்ணலாம். இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அதிலே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த சைடில் ஸ்பீட் ஐக்கன் இருப்பாருங்க, அதை கிளிக் போயிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிக்க செய்யும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லென்த்தாக ஒரு கேப் இருக்கும், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 புக் மார்க் பாருங்கள், கரெக்டாக செகண்ட் புக் மார்க் வந்துட்டு மறுபடியும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்ல கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட் மார்க்காக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே சேம் மெத்தட் நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல 2 ஃபஸ்ட்டில் இந்த 2. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா. இப்போ நம்ம இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் நம்ம கீழ் போயிட்டு இந்த கலெஃபின்ற கூட்டு ஸ்டாரிங் கீழ் போயிட்டு 4:5 கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணியா அந்த பிக் எடுத்து நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் இருக்கு பாருங்கள், அது கீழ் பண்ணாலே போதும், கரெக்டாக அந்த எஃபெக்டில்
ஃபைலில் உங்களுக்கு இது ஆட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் இருக்கும், அதுலேயும் அதே சேம் மெத்தட் நம்ம எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல 2 ஆரஞ்சு கலர் இருக்கா, இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் இந்த கேஃப் இருக்கு பாருங்கள், இந்த 2 இடத்துல இதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்க்குங்க. நெக்ஸ்ட் அந்த செகண்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலருக்கு அடுத்து வந்து பண்ண அப்படி நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கு பாருங்கள். இந்த 3 குரூப்புமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆகிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது அது கில் போயிட்டு காப்லேயே இருக்கு பாருங்கள், அது கில் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கேஃப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்குங்க. கரெக்டாக 7.11 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ் 3 இருக்கு, அது கிளிக் பண்ணிக்கும். இப்போ 1 பண்ணால் இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்குக்கு மேலே வர்ற மாதிரி வந்து பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மறுக்கா நீங்கள் செக் பண்ணி இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதே லேயரே இந்த லாஸ்ட்டில் ஒரு கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண பார்க்கலாம். முன்ன அந்த பிக்குக்கு பண்ண பாருங்கள், அதே சேம் மெத்தடில் அந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற 3 குரூப் இருக்கா, அதில் மேலே குரூப் ஒன்று இருக்கு பாருங்கள், அது இங்கே கிளில் போயிட்டு கீழே 7 குரூப்பாக இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நம்ம எடிட் பண்ண ஒரு பிக் வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்னே நம்ம வந்து பண்ணாக்க ஒரு பிக்கு டெயில்ஸ் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண பாருங்கள். அந்த எஃபெக்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே ஷூ ஆகும். ஜஸ்ட் அது இங்கே செலக்ட் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமா அசென்ட் பண்ணி கரெக்டாக உங்களோட பிக்கு கொஞ்சம் சென்டராக வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு காப்லேயே கொடுத்துக்கலாம். இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அது கீழே குரூப் 2 இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணுறீங்க. குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு அப்படியே நம்ம பேக் போயிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்க செகண்ட்லி இது வந்து பண்ணாக்க ஆடிடும். இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க நம்ம அந்த தேர்டில் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் சேம் பிக்கும் ஆட் பண்ணலாம், இல்லை வேறு பிக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வேறு பிக்கு ஆட் பண்ணுறதா மட்டும் ஜஸ்ட் அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த காஃபி கொடுத்து ஸ்டார்ட் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் வேறு பிக் வச்சுருந்தீங்கனாக்கா அதை வந்து பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் பொசிஷன் கொடுத்தா மட்டும் போதும், கரெக்டாக அது வந்து பண்ணாக்கா அதில் சேஞ்ச் ஆயிடும். ஓகே, ஸோ நீங்கள் வேறு பிக்கு நீங்கள் அந்த 3 குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 குரூப்பில் நம்ம ஆட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் ஒரு 3 குரூப் இருப்பாருங்க. இப்போ நம்ம பண்ண அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டு ஸோ நான் ஆட் பண்ணல, ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணாக்க பிக் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கான வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இல்லையா, ஸோ அது வந்து பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படி நீங்கள் பேக் போயிட்டு ஸோ அந்த செகண்ட் பிடிச்சி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண 3D கேமரான்னு ஒரு லேயர் பாருங்கள், அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துக்குங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கரெக்டாக 2.12 செகண்ட் கிட்ட ஒரு பிக் ஆட் பண்ண பாருங்கள் லென்த்தாக. ஜஸ்ட் அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்குக்கு கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணாக்கி இது ஆஃபில் தான் இருக்கும், இந்த கண்ணு மாதிரி இருப்பாருங்க, இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த 3D கேமரா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் கேமரா இருப்பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுங்க. ஜஸ்ட் இதையும் நான் மூவ் பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த 3 புக்கும் இருப்பாருங்க, ஸோ அது எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கேமரா லேயர் வந்து இப்போ நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பிடிச்சி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 3D கேமராக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க இன்னொரு கேமரா இன்னொரு லேயர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து பேக் போய்க்குங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த 3D எஃபெக்ட் கேமராக்கு அடுத்து வந்து பண்ணாக்க இந்த 2 குமார் இருக்கா, கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து பண்ணாக்க ஆஃபில் தான் இருக்கும், இதுவும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் பிடிச்சி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஒரு லேயர் நான் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து பேக் போகிறீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன்
பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லேயே அங்கே காப்பி பண்ணதே இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த 3D எஃபெக்ட் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இல்லை கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எது டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் போக்குனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம போயிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.